இன்னைக்கு பார்த்த படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எனக்கு அதில் இருந்த ரொமான்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணலாமா? போடா. சரி, நைட் என்னடா சமைக்கலாம்? நான் உன்கிட்ட தானே கேட்குறேன். என்னை வச்சு பிராங்க் எதுவும் பண்றியா? பிராங்க் பண்ண யாராச்சும் இவ்வளோ செலவு பண்ணுவாங்களா? Will you? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் பித்து. ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்ற? தெரியல. அது எப்படி பதிலாகும்? என்ன திடீர்னு கல்யாணம்? கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். இப்போ இதை பற்றி பேச வேண்டாமே, வா தூங்கலாம். ஏன்? ஏன்னா என்ன? ஏன் நேற்று கல்யாணம் வேணான்னு சொன்னல, ஏன்? அப்போ அதை பற்றி பேச வேணாம் தானே சொன்னேன். அதனால தான் இப்போ கேட்குறேன். இல்லாட்டி நேற்றே தூக்கத்தை கெடுத்துருப்பேன். எனக்கு இந்த மேரேஜ்ன்ற கான்செப்டே இடிக்குது. அதனால கல்யாணத்தை நம்பிக்கையே போயிடுச்சு. எதனால நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொல்ற? நம்புற மாதிரி இல்ல, அதனால நம்பிக்கை போயிடுச்சு. என்ன ஜோக்கா? பதில் சொல்றி. சரி, நீ என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறியே, நான் ஒன்று கேட்குறேன். ஏன் கல்யாணம் பண்ணணும்? கல்யாணம் எல்லார் லைஃப்லயும் ஒரு முக்கியமான ஸ்டேஜ். ஆனா அது ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். சோ மேரேஜ்னா சர்டிஃபிகேட்டா? அப்படி இல்லம்மா. வேற எப்படி? உன்னோட பெரிய ரோதனை போச்சு. நான் ஒன்று சொன்ன, நீ ஒன்று புரிஞ்சுட்டு ஏன் என்ன சாவடிக்கிற? ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு? வெயிட் போன அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். திவ்யா, நான் என்ன அந்த பைத்தியக்கார மாதிரி உங்ககிட்ட சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கேன்? இல்ல. அம்மா, நீ சொன்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டேன், நான் குக் பண்ணி வைக்கிறேன். ஏய் நோ நோ நோ, நீ டயர்டாக இருப்ப. நம்ம ஈவினிங் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். ஓகே பாய், லவ் யூ. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாதுண்ணே. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்காக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? போடா. அதுக்குன்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியாதுல்ல. இப்ப இருக்க மாதிரி தானே கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்க போறோம். அதான் நானும் சொல்றேன். இப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த லவ் தானே நம்மளை கொண்டு போகுது. மேரேஜ் ஆனாலும் ஆகலனாலும் அந்த லவ் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பெட்டர் நம்ம இப்படியே இருந்துக்கலாமே. அந்த லவ் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் அழகாகும்டி. அப்புறம் ஏன்டா டிவோர்ஸ்லாம் ஆகுது? அது இன்னும் அழகா இருக்குமா? இப்ப ஏன் நீ டிவோர்ஸ் பத்தி யோசிக்கிற? ஏன் யோசிக்க கூடாது? அப்படி ஒரு விஷயம் இருக்குதானே. டிவோர்ஸ்லாம் பண்றாங்கல்ல. எல்லாரும் டிவோர்ஸ் பண்றாங்கன்ட்டு நம்மளும் பண்ணிடுவோம் சொல்ல வரியா? நமக்குள்ள சண்டையே வந்தாலும் அதை சால்வ் பண்ணிட்டு எப்பவும் இப்படி ஒன்னா தானே இருக்கும். எல்லாரும் மேரேஜ் பண்றாங்கன்னு நம்மளும் மேரேஜ் பண்ணிக்கணுமா? அப்போ மேரேஜ் ஆச்சுன்னா நம்ம போடுற சண்டையே ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியும். ஹேண்டிலே பண்ண முடியாது. ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் மேரேஜ்னு நினைக்கிறியா? இல்ல, ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் மேரேஜ்னு சொல்றேன். நாளைக்கு நீ ஃப்ரீயா? ஃப்ரீ தான். ஏன்? நாளைக்கு என் ஃப்ரெண்டோட மேரேஜ். நம்ம 2 பேரும் போகணும். ஞாபகம் இருக்குல்ல? நம்ம 2 பேரும் மேரேஜ்க்கு போலாம். இப்ப ஏன் அழுகுற? நான் தான் உன்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. சரி, இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னியே, ஏன்? மேரேஜ்ல ஃபேமிலிஸ் இன்வால்வ் ஆகும், ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகும், சண்டை பெருசாகும். நுனி நாக்கிலே பதில் வச்சுக்கிட்டு திரியிறல்ல நீ. இல்ல,
திவ்யா இங்கே ஃப்ரைஸ் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்குறியா? வேணாம்மா. ஏய் சீரியஸாக நல்லா இருக்கும்டி, சும்மா டேஸ்ட் பண்ணி பாரு. இல்லை இல்லை வேணாம். ம் சரி ஓகே. திவ்யா ம் நமக்கு சண்டை வரப்போலாம் உனக்கு என்னைக்காச்சும் என்ன பிரேக்கப் பண்ணணும்னு தோணியிருக்கா? இல்லையே. ஏன்? அப்போ ஏன் மேரேஜ் ஆனால் டிவோர்ஸ் ஆகிடுன்னு மட்டும் யோசிக்கிற? புரியல. இல்லை, நம்ம லவ் பண்ணுறோம், சண்டை போடுறோம், பட் பிரேக்கப் பண்ணணும்னு யோசிச்சது இல்லை. ஆனால் மேரேஜ் ஆனால் டிவோர்ஸ் ஆகும்னு மட்டும் யோசிக்கிற. அப்போது பிரேக்கப் ஈஸி, டிவோர்ஸ் கஷ்டம்னு சொல்கிறியா? சரி ஓகே விடு. இந்த டிஷ் ஆர்டர் பண்ண சாப்பிட்டு பார்க்குறியா? வேணான்னு சொன்னா விட மாட்டியா? எனக்கு வேணான்றதை நான் ஏன் சாப்பிடணும்? வேணானா விடு. வேணுமா வேணுமான்னு கேட்டுட்டு இருக்காத. நான் ஏதோ உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேனா திவ்யா? இல்ல. எனக்கு பயமா இருக்குடா இந்த மேரேஜ் டிவோர்ஸ்னு யோசிச்சாலே. என் வீட்லயே ஃபெயிலான மேரேஜ் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பித்து. ஸ்டில் எங்க அம்மா அப்பா பேசிக்கிறது கூட இல்லை, அது உனக்கே தெரியும். எனக்கு இந்த மேரேஜில் உனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட எனக்கு இல்லை. ஏன்னு கேட்டா எனக்கு தெரியல. மேரேஜ் அதுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதுக்கு பின்னாடி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ்னு ஒரு கிராண்டான கெஸ்டரா ஒரு செலிப்ரேஷனை தான் எல்லாரும் பார்க்குறாங்க. பட் ஸ்டில் ஒரு சின்ன ரீசனுக்காக டிவோர்ஸ்னு முடியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எனக்கு அதனால தான்டா பயமா இருக்கு. திவ்யா, மேரேஜ்ன்றது ஒரு செலிப்ரேஷனோ இல்லை கிராண்டான கெஸ்டரோ கிடையாது திவ்யா. அது ஒரு கனெக்ஷன். எங்கள் அம்மா அப்பாலாம் சிம்பிளாக கோயிலில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கும் சண்டைலாம் வரும், பட் ஸ்டில் கனெக்டடாக தானே இருக்காங்க. அதானே முக்கியம். சரி ஓகே, இனிமே நான் கல்யாணத்தை பற்றி பேசல. உனக்கா இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ பண்ணிக்கலாம். அப்படி தோணலனாலும் பரவாயில்ல, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கும் கூட இருக்கணும், அவ்வளோதான். உனக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லை. ம் நெக்ஸ்ட் வீக் நான் பெங்களூர் போகிறேன் திவ்யா. I miss you.
பெங்களூர் ஒன்றும் அவ்வளோ தூரம் இல்லடி. இன்னும் 2 days தான் வந்துடுவேன். ஐ மிஸ் யூ டூ. பாய். என்ன சார், என்ன பிளானு? நைட்டு வேற பார்ட்டி. ஒய்ஃப்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா இல்லையா? என் ஒய்ஃப்ட்ட பெர்மிஷன்லாம் வாங்க தேவையில்லை. சில் தான். நாளைக்கு குடிச்சிட்டு போய் செருப்படி வாங்கினா மட்டும் போதும். என்ன மாதிரி தான் நீங்களுமா? சூப்பர் சார். திவ்யா, திவ்யா, சார் அந்த ஷீட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் முடிய போகுது சார். முடிச்சுட்டு மெயில் பண்ணுங்க. சார், ஒய்ஃப் கால் பண்றாங்க, எடுத்து பேசுங்க சார். அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சொல்லுங்கம்மா, எதை கேட்கணும்னு சொன்னீங்க? சார் உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை இயர்ஸ் ஆகுது? ஏம்மா? சும்மா சொல்லுங்க சார். அந்த குடும்பம் ஒரு 6 வருஷம் இருக்கும். ஆ 6 வருஷம் ஆகுதுமா. ஆக்சுவலாக சார், மேரேஜ்னா என்ன? அதை எப்படி பார்க்குறது, இல்லை எப்படி எடுத்துக்கிறது? மேரேஜ் கஷ்டம் இல்லையா? மேரேஜ் கஷ்டம்னு யாருமா சொன்னது? இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க. அதை நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னது. மேரேஜ் ஒரு அழகான பார்ட் எல்லாரோட லைஃப்லையும். சிலருக்கு ஏன்டா மேரேஜ் பண்ணலாம் தோணும். அவங்களாம் வந்து லவ்வை தாண்டி ஈகோ அதிகமாக வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டா அந்த லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் மேரேஜ் லைஃபே வந்து அழகாக்கும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்போது கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியாதா சார்? ஏன் முடியாது? அதெல்லாம் இருக்கலாம். மேரேஜ் பண்ணனா உனக்கு ஃப்ரீடம் உண்டு. நீ எங்கேனாலும் போகலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் எங்கே போனாலும் கடைசியில் நீ வீட்டுக்கு தான் வரணும். வீடு வீடு தாம்மா மேரேஜ். வீடு முக்கியம்ல. இங்கே யாரு வீட்டுக்கார் ஃபோன் பண்ணுறா. பாய்மா. சொல்லுப்பா. ஹலோ, சொல்லுடா.